வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். என்னென்னா, ஜோதிடம் பார்க்கலாமா கூடாதா? ஜோதிடம் நிறைய பேர் வந்து நான் வந்து ஜோதிடம் எதுக்கெடுத்தாலும் ஜோதிடம் பார்க்குறது தப்பு தான். சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடாது. அதே நேரத்தில் ஜோதிடம்ன்றது பொய் அப்படின்றத நான் வந்து ஜோதிடம் இருந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சில பேர் ஜோதிடம் வந்து பொய்ன்னு வாங்கலாம், அதெல்லாம் கிடையாது. அவர் ஜாதத்தில் இருக்கும், அவருக்கு தெரியாமல் இருக்கும், அவர் பார்க்காம இருப்பார், அவ்வளோதான். அதனால் ரெண்டுக்குமே போக முடியாது. தராசுகள் எப்படி சமமாக நிற்கிதோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஜோதிடத்தை எடுத்துக்கணும். எல்லாமே ஜோதிடத்தாலெல்லாம் சொல்ல முடியாது. இப்போது இந்த வட்டம் எலெக்ஷன் நடந்தது, நிறைய பேர் வின் பண்ணுவோம்னு சொன்ன ப்ரெடிக்ட் பண்ண நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அது மாதிரி சில விஷயங்களும் இன்டர்ஃபியர் பண்ணுது இந்த விஷயத்தில். முழுக்க ஜோதிடம்னு நம்ம சொல்ல முடியாது தான். பட் இருந்தாலும் ஜோதிடத்தை தாண்டியும் போகலை. ஜோதிடமும் நிறையா விஷயங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பக்காவாக பண்ணுது, நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம பேச வேண்டிய விஷயம் ஜோதிடம். இன்றைக்கி நம்ம பேச வேண்டிய டாபிக் ஜோதிடம் பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா, அவ்வளோதானே. அந்த இது எப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஜோதிடம் பார்க்கலாமா பார்க்கக்கூடாதான்னு என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டால், ஜோதிடம் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் பார்க்கக்கூடாது. பெருசாக ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், டைம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜோதிடம் பார்க்கணும், பெரிய விஷயங்கள் பண்ண போகும்போது. அடுத்து எதுக்காக சின்ன சின்ன விஷயம், நான் இன்றைக்கி வெளியே போகலாமா போகக்கூடாதா, இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நீங்கள் ஜோதிடம் பார்த்து பண்ண வேண்டாம். அடுத்து ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, எல்லாருமே ஜாதகம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நீங்கள் நல்லா போய் பாருங்கள். பெரிய பணக்கார வீட்டில் கண்டிப்பாக ஃபேமிலி டாக்டரு, ஃபேமிலி லாயரு, ஃபேமிலி ஆடிட்டர் மாதிரி ஃபேமிலி ஜோதிடர்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட அந்த இவங்களை கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். அவங்கள்ட்ட கேட்டு தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனால் பெரிய விஷயங்கள் தான் கூடுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு நேற்று எனக்கு தலைவலிச்சது, இன்றைக்கி தலைவலிச்சது, அதுக்காகலாம் ஜோதிடர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஏன்னா எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, தசா புத்தி அந்தரம் சூசம் மந்திரம் அப்படின்னு போயிட்டு ஒரு நாளைக்கு அந்த ஓரை வரைக்கும் வந்துடும். என்ன ஓரைகள் நடக்குதுன்ற வரைக்கும் வந்துடும். அப்படின்றப்போ டெய்லி யாருமே தப்பிக்க வாய்ப்பு இல்லை. டெய்லி எல்லா மனுஷனும் டெய்லியுமே நாள் ஃபுல்லாமே ஹாப்பியாலாம் இருக்க முடியாது. ஏன்னா ஓரைகள் மாறி சின்ன சின்னதாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வித்தியாசமாக போய்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து நல்லது கெட்டது மாறி தான் வந்துட்டுருக்கோம். முக்கியமான டிசிஷன் எடுக்கும்போது மட்டும் ஜோதிடரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பண்ணுங்கள், அவ்வளோதான். சரிங்களா? இது ஏன் வருது அப்படின்னா, நம்ம பார்க்குறோம், நம்ம நிறைய ஆப்லலாம் ஒர்க் பண்ணுறோம். ஜோதிடத்தை ரொம்ப ஈஸியாகிட்டாங்க. ரொம்ப உங்கள் கையடக்கு அந்த தொலைபேசியில் திடீர்னு நினச்சா நீங்கள் ஜோதிடத்தை பேசலான்ற அளவுக்கு அந்த ஆப்புகள்லாம் போகிறோம். என் ஃப்ரெண்டு என் கூட சண்டை போட்டான், நேற்று போச்சு, இன்றைக்கி என்ன நாளைக்கு என்ன, இப்படி அந்த மாதிரி போயிட்டோம் அப்படின்னா இது வந்து முழுக்க ஜோதிடத்தை டிபெண்ட் பண்ணி ஆகிடும். அப்படின்றப்போ கடவுள் ஒன்று இல்லைன்னு ஆகிடும், நம்மளோட செல்ஃபு இல்லைன்ற மாதிரி ஆகிடும். ஜோதிடம் 100% உண்மை தான், நான் அதை வந்து மறக்கவே மாட்டேன். பட் இருந்தாலும் ஒரு லாங் ரனில் ஒரு பெரிய விஷயங்களுக்கு போகும்போது ஜோதிடத்தை பார்த்துக்கிறது நல்லது. சரிங்களா? பட் என்ன தான் இருந்தாலும் ஜோதிடத்தை கணிச்சு கொடுத்தாலும் நீங்கள் கேட்க போகிறீங்களா? சில விஷயத்தை கேட்க மாட்டீங்க, சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. நீங்கள் செய்யதான் செய்வீங்க. பட் சில நேரம் என்ன பண்ணுவாங்க, சில பேர் ஜோதிடர் சொல்கிறது மட்டுமே நம்பிட்டு இருப்பாங்க. அது மூலமாகவும் பிரச்சனைகள் வருது. அதை மாதிரி விஷயத்தை தவிர்க்கிறது, பெரிய விஷயங்களை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் ஜோதிடத்தில். இதுதான் மொதல் விஷயம். சும்மா சின்ன சின்ன விஷயங்களுக்கும் போய் பார்க்க வேண்டாம். அடுத்து மனிதாபிமானம் தான் முக்கியம் மொதல் விஷயத்தில். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் சொல்லுவோம், நிறைய பேர் வந்து இந்த தாத்தாவுக்கு பாட்டிக்கெலாம் வந்து ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், இவ்வளோ காசு செலவாகும், பண்ணவா வேண்டாமான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நான் வரும்போது நான் சொல்கிறேன், பர்சனலாக நான் என்ன சொல்லிடுவேன்னா, பாருங்கள் நல்லா தான் இருக்குது, பழச்சிடுவான்றவேன். அவ்வளோதான். காசை விட மனித உயிரோ அந்த அவங்களுக்கு உண்டான வழி அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறது, அதுதான் முக்கியன்ற அமைப்பில் அதை வந்து நம்ம எப்போயுமே இதுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஒன்று. சரிங்களா? நீங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாதகம் பொய்ன்னு சொல்கிறவங்க வந்து இவர் தான் எங்கள் தலைவர், இவர் வந்து இந்த மறுப்பு கொள்கை பேசுகிறவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட வீட்டில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்குறாங்க. அதனால் சொல்கிறேன், ஜாதகம் பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அரசியலே எடுத்துக்கிறோமே, மோடி வந்து ஒன் இண்டியா ஒன் எலெக்ஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வரணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, மோடிக்கு அடுத்த ராகு திசை வருது, 2029 நெருக்கி 2029 அப்புறம் ராகு வரும்போது, ராகு வந்து என்ன பண்ணால் கவர்மெண்ட்லேருந்து மேக்ஸிமம் கவர்மெண்ட் அகேன்ஸ்டாக இருக்கும். அப்படின்றப்போ ராகு என்ன பண்ண பார்க்கும் அப்படின்னா, கொஞ்சம் அவங்க வந்து இறக்க பார்க்கும், அவங்க பொசிஷன்லேருந்து கீழே இறக்க பார்க்கும். அதனால தான் அவங்க வந்து சீக்கிரம் அந்த ஒன் இண்டியா எலெக்ஷன் பிளான் கொண்டு 2028 வச்சிட்டோம்னா, இப்போ நல்ல திசைகள் நல்ல புத்திகள் நடக்கும்போது வின் பண்ணிடலான்ற ஒரு ஐடியாவில் அவங்க இருக்கிறாங்க. சரிங்களா? அது மாதிரி எல்லாமே அதுக்குமே இப்போ வந்து ஒரு சின்னதாக கொக்கி வச்சிருச்சு, எல்லாத்தையுமே பாஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரியான அமைப்புகள் வந்துருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா, ஜெயலலிதா அம்மையார்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய யாகங்கள்லாம் முன்னாடி பண்ணியிருக்காங்க.
அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குருவினால தான் தோஷம். ஏன்னா குரு வந்து மிதன லக்னத்துக்கு குரு தசை வரும்போது குரு பாதகாதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த மாதிரி அமைப்பு செய்வார்ன்றதுனால தான் யானைன்றது குருவை குறிக்கிறது. யானைன்றது என்ன? குருவை குறிக்கிறது. யானைன்னு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய பொருட்களுக்கும் சொந்தக்காரர் குரு தான். இருக்கிற பெரிய கிரகமும் குரு தான். குரு தான் வந்து பெரிய பெரிய பொருள்களுக்கெல்லாம் அதிபதின்றதுனால பெரிய பொருட்கள் பெரிய இருக்கிற இந்த பிராமணர்கள் குண்டாக இருக்கிறவங்க எல்லாருமே குருவோட ஆதிக்கத்தில் தான் வருவாங்க. அவங்கெல்லாம் குளிர் வைக்கணுன்றதுனால தான் அந்த யானைக்கு என்ன புத்துணர்ச்சி முகாம்னு ஒன்று நடத்துனாங்க. தங்கத்தை குறிக்கிறது குரு தான். அந்த தங்கத்தை வந்து தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம கவர்மெண்ட்டுக்கு இது நல்லது நடந்ததான்றது ரெண்டாம் பட்சம். நம்மோட ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக கவர்மெண்ட் பணத்தை யூஸ் பண்ணி ஒரு வித்தியாசமாக போயிருந்திருக்கும். அது வந்து நீங்கள் இப்போ கூட செக் பண்ணலாம். அந்த வீடியோ முடிஞ்சால் டேக் பண்ணுறேன். ஜெயலலிதா அம்மையார் வந்து யானை முட்டி தள்ள மாதிரியான ஒரு வீடியோலாம் இருக்கும். அவங்க பண்ண பரிகாரத்தப்பமே அதை ஏற்றுக்கலன்ற மாதிரியான அமைப்பு இருக்கும். அதேமாதிரி கலைஞர் அவர்களுக்கு வந்து தம்மளோட எதிரிட்டேருந்து காத்துக்கணும் அப்படின்னா குரு தான் வந்து உங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம ஜோதிடர்கள் தான் சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து அவர் மஞ்சள் துண்டு போட்டார். சம்மந்தமே இல்லை, அது அவர் மட்டும் தான் மஞ்சள் துண்டு போட்டிருப்பார். வேறு யாருமே மஞ்சள் துண்டுலாம் போட்டிருக்க மாட்டாங்க. செக் பண்ணி பாருங்கள். அந்த கிழமை வந்து கருப்பும் சிவப்பும் இல்லை தானே அந்த கட்சியோடது, அவங்க போட்டிருக்க மாட்டாங்க. மஞ்சள் கலர் துண்டு தான் போட்டிருப்பாங்க. அதனால் ஜோதிடம் பார்க்குறது ஒரு பிற்போக்குத்தனமும் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. பல முற்போக்கு பேசுகிறவங்களையும் ஜோதிடத்தை பார்த்து அதையும் ஒரு இதாக எடுத்துக்கிறாங்க. அவ்வளோதான். அதை ஒரு கன்சிடரேஷனாக எடுத்துக்கிட்டு அவங்க மனசுக்கு படுறது தான் ஜோதிடம்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் ஒரு கன்சிடரேஷனாக எடுத்துக்கிட்டு அவங்க சொல்கிறதையும் ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு செயல்படுவாங்க. நம்ம தெரிஞ்சிருக்கோம். நீங்கள் ஒரு டிசிஷனையுமே பாருங்களேன். நம்ம அரசியல்வாதிகளுக்கு சொல்லிட்டேன். நான் ஜெயலலிதா அம்மையாரே ஆகட்டும், நம்ம கருணாநிதி ஐயா, அவங்கள பற்றி 2 பேரை பற்றி நான் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்து வர அரசியல்வாதிகள் பெரிய பெரிய தலைவர் மோடியிலேருந்து எல்லாமே தான் சொல்கிறேன். எல்லாருமே இந்த ஜோதிடத்தை நம்பி பண்ணுறாங்கன்னாலுமே எந்த இடத்துல அவங்க வந்து நம்மள்ட்ட டிஃபர் ஆகிறாங்க அப்படின்னா தோக்க போகிறோன்னு தெரிஞ்சாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சந்திரபாபு நாயுடு அவங்கள எடுத்துக்கலாம். அந்த ஜாதகம் எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் நல்ல டைம் இல்லை அதனால் உள்ள ஜெயிலுக்கு போயிருந்தாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை நடந்தது. எல்லாத்தையும் தாண்டி ஒரு செகண்டில் வந்து இந்தியாவோட பிரதம மந்திரிக்கு ஈக்குவலாக பக்கத்தில் போய் உட்காந்து முடிஞ்சால் நான் இல்லைன்னா நீங்கள் பிரதமர் இல்லைன்ற மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு வர்றதுக்கும் டைம் வரும். இந்த நல்ல ஜாதகங்களுக்கும் நல்லா இல்லாத ஜாதகங்களும் வித்தியாசம் என்னென்னா, ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா பிரச்சனை வந்தவொடனே உட்காந்துட மாட்டாங்க நல்ல ஜாதகம் இருக்கிறவங்க. இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் சரி, பிரச்சனை வந்தது, அதாவது சந்திரபாபு நாயுடு கதையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிற மாதிரி இருந்த நிலமையில் ஆந்திராவில் வெயிட் பண்ணி 5 வருஷம் கழித்து டக்குன்னு அப்படியே தலைகளை நிலைமை மாறிடுச்சு இல்லையா? அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அவ்வளோதான். ஜாதகத்தில் சொல்லியிருப்பாங்க, உனக்கு அவ்வளோதான், நீ உட்காந்துருந்தவொன்னே நான் எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போகல. இல்லை, அவங்க கட்சியை நடத்துனாங்க, எல்லாம் பண்ணாங்க. நல்ல நேரம் கூடி வரும். அது வரைக்கும் நீங்கள் தாக்கு பிடிக்கணும். இதுதான் அந்த ஜாதகத்தோட அமைப்பு. ஜாதகம் சொல்லத்தான் செய்யும். நல்லா இல்லைன்னா அதுக்காக தூக்கி போட்டு போக மாட்டாங்க. ஜெயலலிதா அம்மையார் 5 வருஷம் அவங்க டிஎம்கே பீரியடில் வரவே இல்லை. அவங்க எங்கே இருந்தாங்கன்னா கொடநாட்டில் போய் உட்காந்துருப்பாங்க, இல்லை வீட்டில் இருப்பாங்க. எதுக்குமே வரலாம். கடைசி நேரத்தில் வந்தாங்க. சிங்கிளாக வந்து ஒரு நாள் சட்டசபையில் உட்காந்த அமைப்புலாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி மேலே வந்தாங்களா. இதுதான் நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம். ஜாதகத்தையும் எடுத்துக்கணும். அவங்களும் ஜாதகம் தெரியாமல் இருக்குது. நம்ம இந்த இடத்துல ஜெயிப்போம், இந்த இடத்துல தோப்போன்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே அதை தான் பார்ப்பாங்க. அவங்களும் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணால் ஜாதகத்தை தூக்கி கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு நமக்கு உண்டான முயற்சி, கடவுள் பக்தி, இந்த மாதிரி விஷயத்தில் இன்வால்வ் பண்ணும்போது ஜாதகமும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? இதுதான் அந்த விஷயம். ஜாதகம் பார்க்கலாமா வேண்டாமான்ற கொஸ்டினுக்கு இதுதான். ஏன்னா நமக்கு தெரியும் ஜாதகம் வந்து லைட்டாக இண்டிகேட் தான் பண்ணும். அந்த ட்ரெண்டுன்னு சொன்னாங்கல்ல, இப்போ எக்ஸிட் போல் ட்ரெண்டு பிஜேபி ஜெயிக்க போதும், அப்புறம் ஆளுக்கு வாய்க்கு வந்தது 400 450 எல்லாம் சொன்னாங்களே. ட்ரெண்ட் இஸ் கோயிங் வித் பிஜேபி, அப்படி தான் இருந்தது. அது மாதிரி ஜாதகம் வந்து ஒரு ட்ரெண்டை காட்டும். இல்லை அவனுக்கு நல்ல டைம், இல்லை கெட்ட டைம், இந்த நேரத்தில் இது பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கும். ஆனால் உங்கள் மனசு என்ன சொல்லுன்றதையும் கன்சிடர் பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். சரிங்களா? அதனால் ஜாதகம் பார்க்குறது ஒரு பிற்போக்குத்தனம்லாம் கிடையாது. 100% ஜாதகம் உண்மை ப்ரூவ் பண்ணியாச்சு. நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணியாச்சு. சூடோ சயின்ஸ் அப்படி இப்படின்பாங்க. அந்த மாதிரி பேசுகிறவங்களோட ஜாதகமே எப்படி இருக்குன்றது நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். சரிங்களா? அதனால் ஜாதகம் பாருங்கள். ஜாதகத்தை மட்டுமே பார்த்துட்ருக்காதீங்க. அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோ மூலம் சொல்ல வர்றது. அதுக்கப்புறமா வேறு என்னென்ன சிறப்புகள் இருக்குது இந்த ஜாதகம் பார்க்கணும். சிறப்புன்னு சொல்ல, ஜாதகம் பார்க்கறதுனால நன்மைகள் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் எல்லா ஜோதிடருமே என்ன பண்ணுவாங்கன்னா பாசிட்டிவ் சப்போர்ட் கொடுப்பாங்க. நல்ல டயத்தை இண்டிகேட் பண்ணுவாங்க. இந்த டயத்துலேருந்து உனக்கு கண்டிப்பாக நல்லா இருக்குன்ற நாங்கள் ஃபஸ்ட் எடுத்து ஜாதகத்தை பார்த்தோன்னா என்ன சொல்லுவோம்னா, இந்த டயத்துலேருந்து நல்லா இருக்குன்ற விஷயம் தான் சொல்லுவோம். அப்போ உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன போயிடும் அப்படின்னா, நான் நல்ல பரவாயில்ல, நம்ம நல்ல டைம் இருக்குன்ற மைண்ட் செட்டு உள்ளே வந்துடும். அதுக்காக தான் ஜாதகம் பார்க்குறது. முதல் விஷயம், கெட்ட பீரியடில் கடந்து போகிறதுக்கு நம்ம மைண்டு டைவெர்ட் பண்ணுறதுக்கான விஷயங்களையும் சொல்லி தருவாங்க. சரிங்களா? அதுக்காக நீங்கள் ஜாதகம் பாருங்கள். ஜாதகத்தை மட்டுமே பார்த்துட்ருக்காதீங்க. சரிங்களா? நன்றி.